Hi everyone, it's 12th CBSE Maths, 3rd chapter Matrix, exercise 3.1. இதில் third sum நம்ம பார்க்குறோம். இந்த third sum என்னென்னா, if a matrix has 18 element, இப்போ ஒரு மேட்ரிக்ஸில் 18 elements இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு எத்தனை ஆர்டர் வரதுக்கு பாசிபிள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. தென் என்னது, வாட் இஃப் had 5 elements இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன வரும்னு சொல்லி நம்ம ஆர்டர் வந்து சொல்ல போகிறோம். நம்ம லாஸ்ட் சம்மே பார்த்துருப்போம். ஆர்டர் அப்படின்னு சொன்னால் என்னது, மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னென்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். மேட்ரிக்ஸ் ஆர்டர் equal to m into n or m into n நம்ம சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு 18 elements இருந்துச்சுன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. 18 elements அப்படின்னா எந்த ரெண்டு நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 18 வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன, நம்ம ஜென்ரலாக 1 into 18 சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும், 1,18 தென் 18,1 தென் 2 டேபிளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 9 2s வரும். அப்போ 9 into 2 2 into 9 then 3 டேபிளில் பார்த்தோன்னா 6 3s then 6 into 6,3 then 3,6 அதுக்கடுத்து 4 டேபிள் இல்லை 5 டேபிள் 6 டேபிள் அவையில் தான் சான்சஸ். இப்போ 18 elements அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 1 2 3 4 5 6 ஆர்டர்ஸ் வர்றது தான் பாசிபிள்ஸ். தென் நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 5 elements இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டு பாசிபிள் தான். நம்மளுக்கு நல்லா தெரியும் 5 வந்து 5 டேபிளில் மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம 1,5 தென் 5,1ன்னு சொல்லலாம். இது தவிர வேறு எந்த பாசிபிலிட்டிஸும் கிடையாது. இதுதான் நம்ம தேர்ட் சம்மோட ஆன்சர். ஓகே, பாய், தேங்க்யூ.